ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸுக்கு நடுவில் வர பீட்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பீட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது, ஒவ்வொரு தடவையும் எண்டு நாட் போடாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதில் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இங்கிருந்து அதாவது இந்த பீட் லைனுக்கு உள் பக்கத்துலேருந்து த்ரெட் எடுத்து வெளிப்பக்கம் பேக் ஸ்டிச் போடுறேன். கரெக்டாக பாருங்கள், வெளிப்பக்கம் பேக் ஸ்டிச் போட்டு இப்படி நல்லா நம்ம இழுக்கும் போது கரெக்டாக நமக்கு அந்த லைனுக்கு வந்துடும். ஸோ 2 பீடு கொடுக்குறேன் நான். அகைன் 1 பீடு கொடுத்தேன்னாவே போதும். ஸோ 3 பீடு கவர் ஆகும், சம்டைம்ஸ் 4 பீடு கவர் ஆகும். இப்போ கொடுத்து கரெக்டாக இந்த பீடு லைனுக்கு உள் பக்கம் அதை கொடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த நம்பர், அதாவது 2 லைன் சுகர் பீடு, நடுவில் ஒரு நம்பர் பீடு இருக்கு இல்லையா, இப்போ இங்கே இருக்கிற சுகர் பீடுக்கு உள் பக்கத்தில் நான் அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே இங்கேருந்து எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படியே கீழே இருந்து மேலேருந்து கீழே நம்ம போகலாம். ஸோ 2 பீடு கொடுத்தோன்னா எனக்கு பாக்ஸுக்கு வெளியில் போகுது. 1 பீடு மட்டும் கொடுத்துட்டு பாக்ஸுக்கு வெளியில் கொடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி இந்த இடத்துல குட்டியாக ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்த பாக்ஸ் வர வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டு அங்கேருந்து அந்த லைனுக்கு உள்பக்கம் ஒரு செயின் ஸ்டிச் குட்டியாக கொடுத்துட்டு சம்டைம்ஸ் 2 பீட் கவர் ஆகும், சம்டைம்ஸ் 4 பீடு. இப்போ எனக்கு 4 பீடு கவர் ஆகுது. கரெக்டாக அந்த லைனுக்கு உள்பக்கம் வந்துடுறேன். அடுத்து எடுத்துட்டு அப்படியே அந்த மிடில் லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்றேன். உள் பக்கம் செயின் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கவர் பண்ணணும். ஸோ ஒரு தடவையும் எண்டு நாட் போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு, நம்பர் பீடு, சுகர் பீடு. நடுவில் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு பாக்ஸ் போட்டிருக்கோம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இதே லேயர் தான் நமக்கு ஃபாலோ ஆக போகுது. ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கோம், தென் நம்பர் பீடு, தென் சுகர் பீடு கொடுக்க போகிறோம். அப்போ நமக்கு த்ரெட் இடையில வரும்போது நமக்கு த்ரெட் வந்து விசிபிளாக இருக்காது, இன்விசிபிளாக தான் இருக்கும், ப்ராப்ளம் இருக்காது. இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். தேங்க்யூ.